வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொரக்காய் வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சொரக்காய்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம். இது வந்து குக்கரில் ஏன் செய்யணும், சீக்கிரமாக நல்லா வெந்து வரும், அதனால தான். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் சொரக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சு அதில் சேர்த்துக்கலாம். பிஞ்சி சொரக்காய் வந்து நம்ம கடாயில் போட்டால் கூட சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் லேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் சொரக்காய் வந்து முத்தி இருக்குது, அதனால தான் நான் வந்து குக்கரில் போடுறேன். இப்போ போட்டு ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் ருசியாக இருக்கும். சேர்த்துட்டு தண்ணி வந்து அந்த சொரக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு லைட்டாக கலரிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு 5 விசில் வரைக்கும் விடலாம். ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா, அதனால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஞ்சு சொரக்காய் இருந்தால் கடாயில் கூட போட்டுக்கலாம். குக்கர்னால் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக சுற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய வேண்டாம், கொரன்னு இருக்கணும். இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொரக்காய் வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து வாயில் வந்து கடிப்படும், சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது. பசங்களாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க சாப்பிடுவோம், சின்ன பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அந்த சூடல்லே வந்து மசிக்கணும், அப்போ தான் மையும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் தொடங்கினா போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கணும், கொத்தமல்லி கூடவே போட்டு கலரி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுரைக்காய் குழம்பு ரெடிங்க. இது வந்து நம்ம பருப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த வேர்க்கடலை போடுறோம் இல்லையா, அதுலேயே வந்து ருசி வந்து சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஏற்ற அருமையான ரெசிபி, உடல் சூட்டை தணிக்கும். சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.